குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் நியூஸ் என்னென்னா, தமிழ்நாடு மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் மிஸ்டர் டாக்டர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் கரண் தப்பார், வெரி வெல் நோன் அண்ட் ரெப்யூட்டட் நியூஸ் ப்ரெசென்டர் அண்ட் ஜேர்னலிஸ்ட், ரொம்ப வெட்டரன் ஜேர்னலிஸ்ட் அவர். கரண் தப்பார் த வயர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் மீடியா மூலமாக நத்திங் பட் த ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாப்புலரான ஒரு ஷோவை நடத்திட்டு இருக்கிறவர், எல்லாருக்கும் தெரிந்தவர். நம்ம சன் டிவியில் நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம். ரபி பெர்னாட் சொல்லிட்டு ஆரம்ப காலத்தில் ஒருத்தவர் ஒரு இன்டர்வியூ மாதிரி நடத்தி யார் இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அவங்கள துவம்சம் பண்ணிடுவார். அவங்கள்ட்ட பதிலே வர முடியாத அளவுக்கு, அதாவது கிடுக்கிப்பிடி போட்டு அவங்க வெறுத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு செய்தியாளர் அல்ல ஜேர்னலிஸ்ட் ரபி பெர்னாட், கேள்விப்பட்டிருப்பீங்க சன் டிவியில். அதே மாதிரி இப்போ உள்ள காலகட்டங்களில் முக்தார், மறக்கவே முடியாது. யார் வந்தாலும் பயங்கரமாக கிடுக்கிப்பிடி போட்டு நியாயமான ஃபேரான கொஷின்ஸாக இருக்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணவே முடியாமல் விழிபிதுங்கி இருப்பாங்க இன்டர்வியூக்கு வந்த செலிபிரிட்டிஸ், பாப்புலரான ஆளுங்க. அதே மாதிரி தான். ஆனால் அவர்களை விட மிக 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 சீனியரானவர் தான் கரண் தப்பார். கரண் தப்பார் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பிறந்தவர். வயசு ஆல்மோஸ்ட் 70, ஓகேங்களா, 70 ஆகுது. அவர் ஆரம்பத்தில் CNN, ஓகேங்களா, அமெரிக்கன் சேனல், அதனுடைய IBN இந்தியன் வெர்ஷனில் நியூஸ் ரீடராக, ப்ரெசென்டராக, ஜேர்னலிஸ்டாலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ த வயர் அப்படிங்கிற ஒரு மீடியாவில் இப்போ அவர் இந்த நத்திங் பட் த ட்ரூத் நிகழ்ச்சியை நடத்திட்டுருக்காரு. அவர் இன்டர்வியூ பண்ண ஃபேமஸான ஆளுங்க என்பட்ட நரேந்திர மோடி, தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடியை அவர் இன்டர்வியூ பண்ணுறப்போ அவர் கேட்ட ஆணித்தரமான, கரண் தப்பார் கேட்ட ஆணித்தரமான கேள்விகளுக்கு, சாட்டை அடி கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்ல முடியாமல் பிரதமர் நரேந்திர மோடி மைக்கை வச்சுட்டு அமைதியாக அப்படியே போயிட்டார் ஆக்சுவலாக, ஓகேங்களா. அதே மாதிரி ஜெயலலிதா, முன்னாள் மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதாவையும் பேட்டி கண்டார். அப்போவும் பயங்கரமான அவர் கேட்ட கேள்விகளுக்கு ஜெயலலிதா அவர்களுடைய பதில் சொல்லும் அந்த திறன் ப்ளஸ் அவங்களுக்கு உண்டான ஒரு என்ன சொல்லுது, கைண்ட் ஆஃப் ஈகோ அண்ட் கெத்து இருக்கும் ஆக்சுவலாக. அதனால் அவங்களும் மைக்கை தூக்கி போட்டுட்டு வெளியில் போனாங்க ஆக்சுவலாக. கரண் தப்பார் அந்த அளவுக்கு ஒரு நொட்டோரியஸ்னு கிடையாது, ஃபேரான, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான, சாட்டையால் அடித்த சரியான உண்மையான கேள்விகள் முகத்திற்கு நேராக வீசப்படும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி ஒரு ஆள் சுமூகமாக இன்டர்வியூ முடிக்கிறான்னா அந்த நபர் அவர் வேர்ல்டு ரெக்கார்ட் செஞ்ச மாதிரி அர்த்தம். யாரை இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அந்த நபர் வேர்ல்டு ரெக்கார்ட் செஞ்ச மாதிரி அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு வெட்டரன் ஜேர்னலிஸ்ட். நான் சொன்ன முன்னுரையிலேயே அவர் எப்படிப்பட்ட பயங்கரமான ஆளுன்னு தெரிஞ்சிருக்காரு. ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்கள், கரண் தப்பார் டாக்டர் பிடிஆர்னு சொல்லிட்டு. அவர் இப்போ சமீபத்தில் டாக்டர் தியாகராஜன், முன்னாள் பொலிட்டிஷியன், மறைந்த மிஸ்டர் பழனிவேல் ராஜனுடைய மகன் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் இன் தமிழ்நாடு, ஓகேங்களா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் செலக்ட் பண்ணப்பட்ட MLA, ஓகேங்களா. அப்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. வழக்கமான இப்பொழுது சூடுபிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான், தமிழ்நாட்டில் மட்டும் ஏங்க 3 லாங்குவேஜ் வந்தால் நல்லது தானே, குழந்தைங்க தானே பாடம் படித்தா 3 லாங்குவேஜ் கேட்டினா அவங்களுடைய கரியருக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது, அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது, கல்வி, வேலைவாய்ப்பு, கரியர் எல்லாத்துக்குமே நல்லது, அவங்க ப்ரொக்ரெஷனுக்கு பொதுவாக நல்லது. இதை ஏன் நீங்கள் அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க, தமிழ்நாடு மக்களுக்கு புரியலங்கிற மாதிரியான துணியில் அவர் கேள்வி ஆரம்பிக்கிறாரு. அதற்கப்புறம் டாக்டர் பிடிஆர் கொடுத்த பதில் இப்பொழுது மிக சிறப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல அற்புதமான ஒரு சாட்டையடி பதிலை கொடுத்துருக்கு. வழக்கமாக சாட்டையடி கேள்வியை தான் கேட்பாரு, பதில் சொல்கிறதுக்கு தயங்குவாங்க, சொல்லவே மாட்டாங்க. இப்போது கரண் தப்பாரனுடைய ஸ்டிக்கை பிடிஆர் மிஸ்டர் தியாகராஜன் வாங்கிட்டார். வாங்கி விலாசத்தில் எழுதிட்டார். என்ன பதில்னா, சரி நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாடு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு மும்மொழி கொள்கையை, உத்தரப்பிரதேசத்தில் வட மாநிலங்களில் 2 மொழியாச்சும் குழந்தைங்க நல்லா ஃபுல்லாக படித்து பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல முடியுமா? இந்த மும்மொழி கொள்கையை விடுங்க, மும்மொழி கொள்கையை அங்கே யாராச்சும் ஃபாலோ பண்ணாங்களா? நம்பர் 1. மும்மொழி கொள்கையை விட்டு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 2 மொழியாச்சும் அவங்க பேச தெரியுதா? ஆங்கிலம் சரியாக பேச தெரியல, ஹிந்தி மட்டும்தான் பேசுகிறாங்க. அவங்க தெரிஞ்ச ஒரே ஒரு சரளமான மொழி ஹிந்தி. அதை திணிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அது எங்களுக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக நாங்கள் தமிழ், உலக லாங்குவேஜ் இங்கிலீஷ், எங்களுடைய தாய்மொழி தமிழ், உலக லாங்குவேஜ் இங்கிலீஷ். அதை வச்சுட்டு இந்தியாவிலேயே மிக ஃப்ளரிஷிங்கான ஜிடிபி வளர்ச்சியை காட்டப் போகின்ற ஒரு மாநிலம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு. இந்த 2 மொழி கொள்கையில் உலகத்தை மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் மும்மொழி கொள்கையை விடுங்க, 2 மொழி கொள்கையில் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தி பயனடைந்த குழந்தைகளுக்கான சான்றுகளை எனக்கு சமர்ப்பிங்க. பதில் இல்லை அவர்கிட்ட, கரண் தப்பார்கிட்ட. எங்கேயுமே நிலைநாட்டப்படாத
இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாத, நடைமுறைப்படுத்தப்பட்டு அந்த விஷயங்கள் வெற்றி காணப்படாத ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் மட்டும் திணிச்சு அதையும் தமிழ்நாட்டிலேருந்து அடம்பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய பேரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? அது கரெக்டான வாதம் இல்லைங்களா? அதுக்கு பதிலே இல்லைங்க கரந்தப்பாட்ட. அவர் பேசின அந்த ஒரு சூப்பரான துணி மிஸ்டர் பிடிஆர், வெல்டன், ஹேட்ஸ் ஆஃப், அற்புதமாக இருந்ததுங்க. உண்மைதான். ஹிந்தி நான் என்னுடைய பழைய வீடியோக்குள்ளேயும் சொல்லியிருப்பேன், ஹிந்தி கற்றுக்கிறது நல்லது தான் ஆக்சுவலாக. கண்டிப்பாக ஹிந்தின்னு இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு மொழி கொடுத்து கற்றுக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. அதுவும் ஹிந்தி இந்தியாவில் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அந்த கற்றுக்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட உரிமை, ஆப்ஷனல். கற்றுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லாரும் சொல்கிறோம். நாட்டு அளவில் ஒரு சட்டத்தை போட்டு ஹிந்தியை திணிக்கவே கூடாதுங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எந்த மாநிலத்திலும் சரி. அது சரியான வாதம். அதற்கு பிடிஆர் மிஸ்டர் தியாகராஜன் வந்து அமைச்சர் அற்புதமான சூப்பரான ஒரு நெத்தியடி ஆன்சரை கரண் தப்பாருக்கு கொடுத்து இந்தியர் நம்ம அனைவரையும், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் பெருமைப்பட வச்சிருக்காரு. சந்தோஷமாக அவருடைய ஆன்சரை கேட்குறப்ப அவ்வளோ சந்தோஷம் நமக்கு ஏற்படுது. அந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், கரண் தப்பார் பிடிஆர் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு. அதுதான் ஃபஸ்ட் வீடியோ வந்து விழும். தேங்க்யூ கேஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் நல்ல வீடியோவில் உங்களை மறுமுறை சந்திக்கும் வரை விடைபெறுவது சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ. ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட். Peace.